ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் சிக்கன் சால்னா தான் பண்ணேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஸ்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பெப்பர், ஜீரகம், சோம்பு, கசகசா, கொஞ்சோண்டு தேங்காய் அண்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ ஆட் பண்ணணும் ஒவ்வொன்றும் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாம் வதக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சோம்பு, பிரிஞ்சி லீஃப், ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சோண்டு க்ரீன் சில்லி அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சோம்பு, பிரிஞ்சி லீஃபை போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம், அடுத்து க்ரீன் சில்லி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மீடியம்ல வச்சே வதக்கிடுங்க. அடுத்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், நெக்ஸ்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது கொரியாண்டர் பவுடர். இதெல்லாம் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நாம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg எடுத்திருக்கேன். சிக்கன் கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் டேஸ்ட். நல்ல மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ சிக்கன் மசாலாவோட நல்ல blend ஆயிடுச்சு. ஸோ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா blend பண்ணிடுங்க. இப்போ மூடி போட்டு விசில் விட்டுறலாம். ஃபுல்லில் ஒரு விசிலும் மீடியமில் 2 விசில், 3 விசில் வச்சா போதும். அவ்வளோதாங்க, சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். மெயினாக இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.